நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட ஜோஷுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளின் சார்பாக இந்த மகிமையின் நேர நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் அனைவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில் கூட தேவனை மட்டுமாக நம்மை அற்புதமாக வழிநடத்தி இந்த 6வது மாதம் பாதி பகுதியை மனமகிழ்ச்சியோடு கூட நாம் கழிக்கும்படியாக ஒரு நல்ல ஆயுஷையும் நல்ல பலனையும் நல்ல சுகத்தையும் நல்ல ஜீவனையும் கொடுத்ததற்காக நன்றியோடு கூட அவரை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையில் கூட உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக, தேவனே உங்களுக்காக அந்த வார்த்தைகளை பேசுகிறவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் கூட இந்த வருடத்தில் பாதி 6வது மாதத்திலே நாம் ஒவ்வொருவரும் மனமகிழ்ச்சியோடு கூட அவரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வருடத்தின் பாதி பகுதியை முடிக்கும்படியாக நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கொடுத்தார். நம்மோடு கூட இருந்தவர்கள் பலர் இன்று இல்லை. பலர் நோயிலும் நொடியிலும் கஷ்டத்திலும் கவலையிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை மனமகிழ்ச்சியோடு கூட மன நிறைவோடு கூட மன சந்தோஷத்தோடு கூட நடத்தி வருகிறார் என்பதை நினைத்து நாம் அவருக்கு துதி சோஸ்திரங்களை ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த வேளையில் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரம் 1 வசனம், கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். பாருங்கள், அதுதான் நான் சொல்ல வந்தேன். 6 வருடம் அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி மனமகிழ்ச்சியோடு கூட இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி அவரை ஆராதிக்கும்படியாக, மகிமையின் நேரத்தில் அவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் தந்த ஒரு நல்ல கிருபையின் வரங்களுக்காக, நல்ல சுகத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் அதிசயமானவர்களை செய்தவர். ஏன்னா இதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்த்தோமானால், அவர் நாமும் அதிசயமானவர். அவர் பேரே அதிசயமானவர். பிறகு எப்படி அதிசயங்களை செய்யாமல் இருப்பார்? அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற ஒரு நல்ல வாக்குத்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்து ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு மணி நேரங்களிலும் அதிசயமாக ஆச்சரியமாக அவர் ஆலோசனை கர்த்தாவாக இருந்து வழி நடத்தி வருகிற பெரிதான கிருபைகளை நான் நினைத்து அவரை நன்றி செலுத்துகிறேன். அவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஏன்னா உலகத்திலே நமக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்ல ஒரே ஒரு தேவன், ஒப்பற்ற தேவன், அதிசயமான தேவன், ஆச்சரியமான தேவன். ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். மரணமே உன் குரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொன்ன தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அதிசயமானவர் அல்லவா? மரணத்தை ஜெயமாக வென்ற ஒரு தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு மனமகிழ்ச்சியோடு கூட அவரை போல நாமும் அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்கும்படியாக அவர் தந்த ஒரு நல்ல தருணத்திற்காக, சிலாக்கியத்திற்காக, கிருபைக்காக அவருக்கு கொடான கொடி சோஸ்திரங்களை ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா வெறுக்கப்பட்ட ஜனங்கள் பார்த்தோமானால், வேதாகமத்திலே பார்த்தோமானால் வெறுக்கப்பட்ட ஜனங்கள் தேவனால் புகழப்பட்டார்கள். ஏன்னா அவர் அதிசயமானவைகளை செய்தவர். இதே சூழலிலே அதிசயமான தேவன் மட்டுமா அவர் இல்லவே இல்லை. இந்த 25ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து வாசித்தோமானால், இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவனாய் இருப்பதனால் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக அவர் அதிசயமான தேவன். ஏன்னா 1ஆம் வசனத்திலே அவர் அதிசயமானவைகளை செய்கிறபடியால் அவர் அதிசயமான தேவன்.
அவர் நாமம் அதிசயமானது, அவர் பிறப்பு அதிசயமானது, அவர் உலகத்திலே வாழ்ந்த நாட்கள் அதிசயமானது. அவர் நமக்காக சிலுவையிலே மரணத்தை கொடுத்து மரணத்தை ஜெயமாக விழுங்கியது அதிசயமானது. இன்றும் நம்மோடு கூட உயிரோடு இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து அரவணைத்து வருகிறது அதிசயமானது. பாருங்கள், எப்படிப்பட்ட அதிசயமான தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாக்கியம் உலகத்திலே நம்மை தவிர யாருக்கு உண்டா? ஒருவருக்குமே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாக்கியத்தை தந்து ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வருகிறார். எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஜூன் மாதமானது பள்ளியிலே அட்மிஷன் காலம். ஆனால் உலக பிரகாரமான மனிதர்கள் எத்தனையோ பேர் உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போம் என்று தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை இந்த பள்ளியை எங்கள் கையிலே கொடுக்கும்போது கொடுத்தார். ஏன்னா இந்த பள்ளி ஜெபத்தினாலே உருவாக்கப்பட்ட பள்ளி, தேவனே தலைவராக இருந்து நடத்துகிற பள்ளி. உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, பிள்ளைகள்கிட்ட கேட்டாலே நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கீங்க? நான் ஜீசஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். ஏன்னா இயேசுவின் நாமத்தை ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு குழந்தைகளும் சொல்லும்படியாக ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார் தேவன். அவர் அதிசயமானவர். எங்கள் வாழ்க்கையிலே அவர் நாங்கள் என்றென்றும் நினைத்து அவரை போற்றி துதிக்கக்கூடிய அளவிலே அதிசயமானவர் என்பதை வார்த்தையினால் விவரிக்க முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வருஷத்திலும் கூட பல நெருக்கடிகளை மனிதர்கள் கொடுத்தாலும், ஆனால் அந்த ஆயுதங்கள் எங்களை விட்டு அணுகாதபடி அட்மிஷனிலே தேவன் பெரிய காரியங்களை செய்தார். ஏன்னா நன்றியோடு கூட அவரை துதிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த வருடத்திலும் இல்லாத அளவு எல்லா தேவைகளையும் எங்களுக்கு சந்தித்து குறைவில்லாமல் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை இந்த ஜூன் மாதத்திலே மனமகிழ்ச்சியோடு கூட ஆரம்பிக்க முடியாத ஒரு கிருபையை தந்ததற்காக அவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவன் உண்மையிலே அதிசயமானவரா இல்லையே சொல்லுங்கள். ஏன்னா போட்டிகள் பொறாமைகள் நிறைந்த இந்த உலகம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை செய்து இங்கே படித்து கொண்டிருந்த பிள்ளைகள் மத்தியிலே இவ்விதமான போராட்டமான சூழ்நிலைகளை செய்து சாத்தான் சத்துரு எழும்பி ஆடக்கூடிய அளவிலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களை அரவணைத்து ஆசீர்வதித்து வழி நடத்தி விடுகிறார். ஏன்னா யாரெல்லாம் இந்த பள்ளியை விட்டு வெளியே எடுக்கணுமோ அவங்களெல்லாம் களை எடுத்த மாதிரி ஆண்டவர் எடுத்து விட்டார். ஏன்னா எங்களோடு கூட யாரெல்லாம் இருக்க வேண்டுமோ அவர்களை மட்டும்தான் எங்களோடு கூட வைத்திருக்கிறார். ஏன்னா நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிக்குள்ளே இருக்கணும்னா தேவனுடைய கிருபை பெற்றிருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நடத்தக்கூடிய அந்த பள்ளி, ஆண்டவர் உலாவுகிற அந்த மைதானம், அதில் இருப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் சொல்லுவாங்க, உண்மையிலே வேலை பார்க்கிறவர்கள் சொல்லுவாங்க, அதிசயமான வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையிலே கண்டோம் என்று. நிறைய பேர் திருமணமாகாமல் வாலிப வயதில் வேலைக்கு வருவாங்க. அந்த ஒரு வருடத்திலே திருமணத்தை முடித்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு கூட அந்த வருடத்தை கழித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி செல்வார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தேவன் இந்த இடத்திலே உலாவி வருகிறார், அதிசயமானவைகளை செய்து வருகிறார், ஆசீர்வதித்து வருகிறார். ஏன்னா இந்த பள்ளியிலே படித்தவர்கள் இன்றைக்கி எத்தனையோ பேர் நல்ல வேலைகள் இருக்கிறாங்க. எம்பிபிஎஸ் டாக்டரா, ஐபிஎஸ் அதிகாரிகளா இப்பெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது கேள்விப்படும் போது தேவன் அதிசயமானவர் என்பதை வார்த்தையினால் சொல்ல முடியாது. ஏன்னா நேரடியாக அனுபவித்து பார்க்கும் பொழுது தான் தெரியும். பார்க்கும் பொழுது நாங்கள் ஊத்துமலையில் ஒரு கல்யாண திருமண ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். ஒரு மாணவன் எங்களிடத்தில் படித்தவன், அவனுக்கு எங்களை நன்றாக தெரியும். ஆனால் அவன் இந்த பள்ளியில் படித்து வெளியே சென்று இந்த வித்தியாசமான சூழ்நிலை, அவனுடைய ஹேர் கட்டிங்கும் உடல் அமைப்போடும் வித்தியாசமாக, ட்ரெஸ்ஸு வித்தியாசமாக பார்க்கும் பொழுது, சார் மேடம் எப்படி இருக்கிறீங்க, நான் இந்த மாதிரி இந்த வேலையில் இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், தேவன் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது உண்மையிலே எங்களுக்கு பெரிய மன மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம். ஏன்னா அவன் சொல்கிறான், நான் படிக்கும்போது நீங்கள் மெட்ரிக் வரைக்கும் வைக்கலை, ஆனால் நான் இன்றைக்கி பாம்பேயில் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறேன். நீங்கள் 5 வரைக்கும் இருக்கும்போதே எனக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்தீங்க. அந்த ஹிந்தியினாலே நான் போனவுடனே ஈஸியாக அந்த பம்பாய் மாநகரத்தில் பேச கற்றுக்கொண்டேன். இன்றைக்கி ஒரு நல்ல பணியிலே இருக்கிறேன். நான் எப்பொழுதும் நம்ம பள்ளியை நினைப்பேன். ஏன்னா இப்போ 12 வரைக்கும் வச்சுருக்கிறீங்க. அந்த நேரத்தில் நமக்கு கொடுக்க அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே. 5 வரைக்கும் தானே இருந்துச்சு. ஆனாலும் கூட 5 வரைக்கும் உங்களுடைய ஜெபத்தினாலே நீங்கள் எங்களை வழிநடத்தி, நீங்கள் கொடுத்த ஸ்கிரிப்சர் கிளாஸ்னால, நீங்கள் கொடுத்த வசனங்களினாலே எங்களை வழிநடத்தினீங்க. இன்றைக்கும் நாங்கள் அதை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல சிலாக்கியத்தை, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாங்கள் பேசும் பொழுது
நாங்கள் கேள்விப்படும்போது உண்மையிலே அதிசயமான தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். அதிசயமானவைகளை செய்து வருகிற தேவன் இன்று உயிரோடு கூட இருந்து நமக்கு மட்டுமல்ல, அவர் உலாவுகிற அந்த பள்ளி மைதானத்தில் ஒவ்வொருவரோடு கூட அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு விருப்பமில்லாதவர்களை இந்த எல்கை விட்டு அப்படியே வெளியேற்றி விடுவார். அவருக்கு விருப்பமில்லாதவர்களை இந்த இடத்தை விட்டு இந்த இடத்துக்குள்ளே நடமாட விடமாட்டார். ஆயாக்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கிற எந்த ஒரு டிரைவர்லேருந்து ஒரு சாதாரணமான மனிதர்கள் வரைக்கும் இந்த பள்ளி மைதானத்திலே இருக்க வேண்டுமானால் அவருடைய சித்தம்தான். ஏன்னா அவர் நடத்துகிற பள்ளி, அவர் உலாவுகிற இடம், அவர் ஜீவிக்கிற ஸ்தலம். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு அதிசயமான காரியங்களை அவர் செய்து வருகிற நினைத்து நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட அவருக்கு துதி சோஸ்திரங்களை ஏறெடுக்க காத்திருக்கிறோம். நீங்களும் கூட உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவருடைய சமூகத்திலே நீங்கள் வந்தீர்களானால் நிச்சயமாகவே தேவன் அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் செய்வார். நீங்கள் நிச்சயம் உணர்வீங்க. ஏன்னா எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சிலாக்கியத்தை பெற்றவர்கள் ஒரு சிலர் தான். தேவனுடைய அதிசயமாக வழி நடத்துகிறவர் ஒரு சிலரைத்தான். போட்டிகள் பொறாமைகள் நிறைந்த அந்த உலகத்திலே ஆண்டவரோடு கூட இருக்கிற, அவரோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிற பிள்ளைகள் அதிசயமான காரியங்களை பார்ப்பார்கள். அதிசயமானவர்களால் தெய்வத்தானால் வழி நடத்தப்படுவார்கள் என்பது 100க்கு 100 உண்மை. ஆனால் அடுத்தபடியாக தேவன் அதிசயமானவர். ஆனால் அதற்கு அடுத்து இதே 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பின்பாகத்தை பார்த்தோமானால், அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனவர் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அடைக்கலமானவர், நமக்கு அடைக்கலத்தை கொடுக்கிற தேவன், நமக்கு பெரிய அடைக்கலமாக இருக்கிறார். என்னுடைய ஜீவனை பார்க்கலும் அவருடைய கிருபை பெரியது. அவரை அடைக்கலம் தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், நோய்கள் வரும்போதெல்லாம் நம்மோடு கூட இருந்து நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராக, ஆறுதல் செய்கிறவராக, அரவணைக்கிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக, வழிநடத்துகிறவராக இருக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் நினைத்து உண்மையிலே நாம் பெருமைப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், துதிக்க வேண்டும், சோஸ்தரிக்க வேண்டும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தேவனை பெற்றிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது என்று நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். பாக்கியமான ஜனமாக நாம் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை பெற்றிருக்கிற நாம், நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலத்தின் தேவன். பாருங்க, அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தகுப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனவர். இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். பாருங்க, ஏழைக்கு பலன், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன், பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். எப்படி ஆண்டவருக்கு எத்தனை பெயர்கள் பாருங்க. ஏழைக்கு திடனானவர், எளியவனுக்கு திடனானவர், ஏழைக்கு பலனானவர், வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமானவர், வெயிலுக்கு ஒதுங்கு நிழலானவர். வெயில் அடிக்கிச்சு, கொடுமையான வெயிலில் ஒரு நிழலை பார்த்துட்டோமானால் எவ்வளோ மகிழ்ச்சி ஆகிருப்போம். அதே போல் நமக்கு வெயிலுக்கு ஒதுங்கக்கூடிய ஒரு நிழலாகவே அவர் நம்மோடு கூட இருந்து வருகிறார் என்று ஏசாயா அவருடைய தீர்க்கதரிசி அந்த அவருடைய புஸ்தகத்திலே சொல்லுவதை நாம் பார்த்து மனமகிழ்ச்சியோடு கூட, ஏன்னா அதிசயமான தேவன் என்று நாம் பார்த்தோம். அதே தேவன் எளியவனுக்கு திடன், நெருக்கப்படுகிற ஏழைக்கு பலன், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன், எளியவனுக்கு திடன், ஏழைக்கு பலன். எளியவங்கள்லாம் கவலையே பட வேண்டாம், என்னோடு கூட இருக்கிறவர், எனக்கு பலன் தருகிறவர், என்னை வழி நடத்துகிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், எனக்கு திடன் சொல்லுகிறவர். ஆனால் அந்த உலகத்தில் அவரை போல ஒரு தெய்வத்தை பெற்ற நாம் எவ்வளவு மனமகிழ்ச்சியோடு கூட அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும், சோஸ்தரிக்க வேண்டும். எத்தனையோ பேர் கஷ்டத்தில் வருவாங்க, கவலையில் வருவாங்க. ஆனால் அவருடைய பாதத்தில், அவருடைய பாதபடியில் ஒரு நிமிடம் இருந்து விட்டார்கள் என்றால் அவர் கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் எல்லாம் அறிந்து போகும். ஏன்னா நம்முடைய தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மோடு கூட உலாவுகிற தேவன், நம்மளை அரவணைத்து வழிநடத்துகிற தேவன்,
ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன். அப்படிப்பட்ட தேவனை ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய புஸ்தகத்திலே சொல்லும் பொழுது அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தவர், உலகத்தையே படைத்த உத்தமமான தேவனை நாம் நம்முடைய தெய்வமாக வைத்திருக்கிற போது எவ்வளோ மனமகிழ்ச்சியோடு கூட இருக்கணும்னு சொல்லுங்கள். கவலையே இருக்கக்கூடாது, கஷ்டமே படக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் சோர்வின்றி பலனோடு கூட செய்யும்படியான ஒரு பெரிய கிருபையை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட உலாவுகிறார். அதே 25 அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்த்தோமானால் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, மரணமே உன் கூரெங்கே என்று கேட்ட தேவன் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் படிக்க முற்றிலும் அவர் நீக்கி விடுவார். ஏன்னா கர்த்தரே இதை சொன்னார். யார் சொல்கிறா? மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைப்பார். எல்லா முகத்திலையும் பாரபட்சம் பார்க்காத தேவன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாருடைய கஷ்டங்களிலும் பங்கு கொண்டு கண்ணீரை துடைக்கிற ஒரு வல்லமையான மகிழ்ச்சியான மகிமையான தேவனை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுங்கள். கவலை கிடையாது, கஷ்டம் கிடையாது, துன்பம் கிடையாது, துயரம் கிடையாது, நோய் கிடையாது, கடன் கிடையாது. எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம். அவரை நாம் தெய்வமாக பெற்றிருப்பது எவ்வளவு பாக்கியம். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஏன்னா நம்ம எந்த இடத்துல போனாலும் மரணம் நம்மளை அணுகாதபடி பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதே பாருங்க, எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைப்பார்னு சொல்லுது. பாரபட்சம் இல்லாமல் கண்ணீரோடு கூட வருகிற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணீரை துடைத்து அன்னாளுடைய கண்ணீரை பார்த்து அவளுக்கு ஆறுதல் செய்த தேவன். ஆனால் மரியாள் மார்த்தாளுடைய இதை பார்க்கும்போது அவங்களுக்காக இயேசு கண்ணீர் விட்டார்னு பார்க்குறோம். இயேசு நமக்காக கண்ணீர் விடுகிற தேவன், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்தான் ஆறுதலின் தேவன். அதாவது பார்த்தோம்னால் காட் ஆஃப் கம்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதே ஏசாயா தீர்க்கதரிசியில் நாம் பார்க்கும் பொழுது, ஏன்னா அவருடைய நாமம் அதிசயமானதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் அடைக்கலத்தின் தேவன் என்று பார்க்கிறோம். அவர் ஆறுதலை செய்கிற தேவன் என்று பார்க்கிறோம். நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருப்பதால் அவரை நாம் நன்றியோடு கூட அவருக்கு துதி சோஸ்திரங்களை ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கல்வி ஆண்டின் முதல் மாதம் ஜூன் மாதத்திலே தேவன் உங்களோடு கூட அவர் செய்த அதிசயங்களையும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மோடு கூட இருந்து அடைக்கலத்தின் தேவனாக, ஆறுதலின் தேவனாக, மகிழ்ச்சியின் தேவனாக நம்மை வழிநடத்துகிற நினைத்து நன்றியோடு கூட அவருக்கு துதி சோஸ்திரங்களை செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தேவனை நாம் நம்முடைய தெய்வமாக பெற்றிருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட அவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் என்ற அந்த வசனத்தை மீண்டுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏனென்றால் நம்முடைய தேவனாய் இருந்து நம்மை உயர்த்தி அதிசயமானவரை நம்முடைய வாழ்க்கையில் செய்து ஆலோசனைகளையும் நமக்கு கொடுத்து நமக்கு அடைக்கலமாகவும் ஆறுதலாகவும் இருந்து நம்மை வழிநடத்துகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் என்று நாம் மனமகிழ்ச்சியோடு கூட சொல்லும்படியான ஒரு கிருபையின் வரத்தை பெற்றிருக்கிறோம், ஒரு அன்பின் வரத்தை பெற்றிருக்கிறோம். ஏன்னா இந்த 25 அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தோமானால் உண்மையிலே அவர் நம்மை வழிநடத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் இதில் பார்க்கலாம். ஏன்னா அவருடைய மரணத்தை நமக்கு ஜெயமாக விளங்கி இவரால் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னால், இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் மன மகிழ்ச்சியோடு கூட இந்த 6வது மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த வருடத்தின் அடுத்த 6 மாதங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து பல அற்புதங்களை அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நம்மை வழிநடத்த நம்மை
அதிசயமான ஆச்சரியமான காரியங்களால் நடத்தி செல்ல நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிற அந்த தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். உண்மையிலே அதிசயமான தெய்வத்தை நாம் பெற்றதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அடைக்கலத்தின் தேவனை நாம் பெற்றதற்காக நன்றி செலுத்துவோம். ஆறுதலின் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆறுதலை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த வருடத்தின் இந்த கல்வி ஆண்டின் இந்த முதல் மாதத்திலே உங்கள் அனைவரோடு கூட இந்த வார்த்தைகளை பகிரும்படியாக தேவன் நமக்கு செய்த அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லும்படியாக தேவன் கொடுத்த ஒரு நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே அவர் அதிசயமானவர். அவருடைய நாமம் மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கை அதிசயமானது. அவர் நமக்காக செய்த கிருபையின் வரங்கள் அதிசயமானது. இன்று இம்மட்டுமாக நம்மை வழிநடத்துதல் அதிசயமானது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரை நாம் பாடி புகழ்ந்து துதித்து அவருடைய சமூகத்திலே காத்திருந்தோமானால் நிச்சயமாகவே தேவனுடைய பெரிய கிருபையின் வரங்களை பெற்றவர்களாக, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பல அதிசயங்களை நாம் சந்திக்கிறவர்களாக, பல அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் மனமகிழ்ச்சியோடு கூட வாழ்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மோடு கூட இருப்பதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கூட உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பேசும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை துதித்து அவர் நமக்கு செய்த அதிசயமானவர்களை நினைத்து நன்றி செலுத்தி ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட ஜெபத்தினால் மட்டுமல்ல, வேத வாசிப்பினும் வேத வசனங்களை ஆராய்வதிலும் நீங்கள் நேரத்தை செலவழித்தீர்களானால் உண்மையிலே ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே பெற்று மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுவீர்கள். தேவன் நிச்சயமாக உங்களை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்களை அதிசயங்களை காண பண்ணும்படியாக, உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவராக, உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராக, உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராக நிச்சயம் காணுவார், வழி நடத்துவார், உங்களோடு கூட வாழ்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த நேரத்திலே தேவன் கொடுத்த இந்த நல்ல வார்த்தையை உங்களோடு கூட கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபத்தோடு கூட ஆண்டவரை துதித்து நாம் நிறைவு செய்வோம். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட தீக்கிறோமப்பா. உடைய பிள்ளைகளோடு கூட உடைய வார்த்தைகளை ஆண்டவரை நீர் பேசும்படியாக அடியனை நீர் பயன்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், நீர் ஆறுதலின் தேவன், அடைக்கலத்தின் தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன் என்பதை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த ஒவ்வொரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைத்து நன்றியோடு கூட உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறேன். நீரே தேவன் என்பதை அறிந்து உணர்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவரே உம்முடைய கிருபையின் பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தட்டும். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். மீட்பெரிய இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.